இந்தியாவோட வரலாறுலேயே இந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தோட கவர்னரை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிளி கிளின்னு கிழிச்சதே கிடையாது. ஏன் தமிழ்நாடு கவர்னருக்கு இந்த நிலைமை? ஆளுநர் மேல நடவடிக்கை எடுப்போம், அவருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா, அவர் அங்க என்ன வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இதுல ஏன் கவர்னருக்கு ஒரு துளி கூட சட்டமே தெரியல? கவர்னரோட இந்த நடவடிக்கை இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கே நேர் எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நேரடியாவே சொல்லியிருக்காரு. சரி, இந்த வழக்குல இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது? அதை ஏன் கவர்னர் பொருட்படுத்தல? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். நேற்று உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கினுடைய மேல்முறையீடு வந்துச்சு. இந்த மேல்முறையீடு குறித்து ஏற்கனவே கோர்ட்டில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற சில தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, அந்த தீர்ப்பை ஏன் கவர்னர் ரவி மீறினாரு, இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். 2006லேருந்து 2011 பார்த்தீங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். அப்படி அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு 2011 அதிமுக அரசு வழக்கு போடுது. என்னென்ன வழக்கு போடுது அப்படின்னா, இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை போட்டு அவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இதை செஞ்சது யார் அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு எடுத்து செய்கிறாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, 2016 வரைக்கும் இந்த வழக்கு நடக்குது. பொன்முடி உண்மையிலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது கோர்ட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறி விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் மேலே எந்த ஆதாரமுமே இல்லை, இவர் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த விடுதலை எப்போ நடக்குதுன்னா 2016 நடந்துருது. 2016 நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி சேலஞ்ச் பண்ண வழக்கு பல நாள் இழுவையில் இருந்துச்சு. அந்த இழுவை வழக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஒரு புது தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றம் கொடுத்தாங்க இல்லையா, சிறப்பு நீதிமன்றம், பொன்முடி மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவர் விடுதலைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விடுதலையை ரத்து பண்ணிருச்சு. யாருன்னா ஹைகோர்ட் ரத்து பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் குற்றவாளி, இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்ச ரூபா அவர் ஃபைன் கட்டணும். அதாவது பொன்முடியும் அவர் மனைவியும், இவங்க 2 பேர்த்துக்கு இது பொருந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரு பொன்முடி அவர்களுடைய பதவி பிடுங்கப்பட்டுச்சு. அதாவது அவர் ஒரு மினிஸ்டராக இருந்தார், அந்த மினிஸ்டர் பதவி அவர்கிட்ட பறிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் இல்லையா, திருக்கோவிலூர் எம்எல்ஏ, அந்த திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ பதவி அவர்கிட்ட நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கே சட்டமன்றத்திலேருந்து கடிதம் அனுப்புனாங்க, திருக்கோவிலூர் பதவி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தேர்தல் ஆணையம் மறு தேர்தல் வைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு பிரதிநிதி இருக்காங்க இல்லையா, மக்கள் பிரதிநிதிகள், அவங்க மேலே 2 ஆண்டுகளுக்கு அதிகமான தண்டனை உள்ள ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு சாதகமான தீர்ப்புகள் கோர்ட்டில் வந்துச்சு அப்படின்னா, இது மாதிரி அவங்களோட பதவி பறிக்கப்படும். அவங்களுடைய அடிப்படையான எம்எல்ஏ போஸ்ட்டுகளையா இல்லை எம்பி போஸ்ட், இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கப்படும். இது சட்ட நடைமுறை. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி வழக்கிலும் இப்படி தான் பண்ணாங்க. ராகுல் காந்தி ஒரு அவமதிப்பாக பேசிட்டாரு, மோடிங்கிற சமுதாயத்தை அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுத்ததுனால அவருடைய வயநாடு தொகுதி இருக்கு இல்லையா, அந்த வயநாடு தொகுதியிலிருந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு ஒன்றுன்னு சொல்லி உடைச்சி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு திருப்பி அவர் வயநாடுனுடைய எம்பி ஆனார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பொன்முடியினுடைய வழக்கும், இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவர் குற்றவாளி, 50 லட்சம் ஃபைன். அதுக்கு பிறகு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது எல்லாமே எம்பி மினிஸ்டர் போஸ்ட் எல்லாமே பிடுங்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு பொன்முடி தரப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதாவது ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் என்னை விடுதலை பண்ணிட்டாங்க, திருப்பியும் உயர்நீதிமன்றம் இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டோன்னே, உச்சநீதிமன்றம் அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குற்றவாளின்னு சொன்னதும் அது கொடுத்த தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, இதை 2ஐயுமே நிறுத்தி வைக்கிறன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் பொன்முடிய குற்றவாளி, இவருக்கு இவ்வளோ தண்டனை சொன்னாங்க இல்லையா, அதை நிறுத்தி வைக்கிறன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. அப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஹோல்டு பண்ணிடுச்சு. ஹோல்டு பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா, சட்டத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பியும் அவர் எம்எல்ஏ, அவர் மினிஸ்டர் ஆகலாம், அந்த தகுதி அவருக்கு இருக்குது.
ஏன்னா உச்சநீதிமன்றம் இவர் மேலே இருக்கக்கூடிய தண்டனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் மேலே இருந்த குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. இதனால் என்ன நடக்க இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டு கவர்னர் ரவிக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே பொன்முடி அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டிருக்கு இல்லையா, திரும்பியும் அவர் எம்எல்ஏ வாக்கணும், அதே மாதிரி திருப்பி அவரை உயர்கல்வி அமைச்சராக்கணும், அதனால் நீங்கள் பதவி பிரமாணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு கிளம்பி நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதுறாரு. நான் வந்து அவைலபிளாக இல்லை, நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு பொன்முடி அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணமே செய்யாமல் கிடப்பில் போடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கடிதமே எழுதப்படுது. யாருக்கு அப்படின்னா கவர்னருக்கு. கவர்னர் திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் வந்து பொன்முடி ஒன்றும் விடுதலை எல்லாம் ஆகலை, குற்றவாளி தண்டனை இது நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு, அதனால் அவருக்கு வந்து மினிஸ்டருக்காக பதவி பிரமாணம் எடுத்து வைக்க முடியாது, அதுக்காக வந்து மினிஸ்டர் பதவி பிரமாணம்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து கடிதத்தில் ரிப்ளை பண்ணார். உடனே என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு அரசு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திரும்பி வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் திரும்பவும் அவர்கிட்ட பறிக்கப்பட்ட எம்எல்ஏ பதவியை திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தார், அந்த மினிஸ்டர் பதவியும் அவர்கிட்ட பிடுங்கப்பட்டிருக்கு, திருப்பி அதை கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு செய்யுது, கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம், ஆனால் கவர்னர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோன்னே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் எடுத்து பார்த்துட்டு கோர்ட்டில் இருந்த சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது இந்தியா முழுமைக்கும் உள்ள அரசு வழக்கறிஞர் இருப்பார் இல்லையா, அவரை பார்த்து நேரடியாக கேட்குறாங்க, உங்கள் கவர்னர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்கள் கவர்னருக்கு சட்டமே தெரியாதா, அவர் பண்ணக்கூடிய செயல் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே வான் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பயங்கர கடுப்பானதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, கவர்னர் உச்சநீதிமன்றத்தையே கேவலப்படுத்துற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள மனு ஏற்புடையது அல்ல, நீதிபதிகள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வாதம் வைக்கப்பட்டது. அதாவது நீதிபதிகளை பார்த்து இந்த கவர்னர் கண்களை மூடிக்கிட்டு இருக்காங்களா நீதிபதி அப்படிங்கிற வாதத்தை கவர்னர் அலுவலகம் முன்வைக்குது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கவர்னர் பேசினார். வேற யாரும் கிடையாது, நம்ம ரவி. இதை பார்த்து பயங்கர கடுப்பான சந்திரசூட் அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன் வச்சாரு. நாங்கள் ஒன்றும் கண்ணை மூடிட்டு எல்லாம் இல்லை, ஆளுநர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அரசியல் சாசனத்துக்கு எதிரான செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தடைக்கு பிறகும் ஆளுநர் பதவியேற்பு நடத்தாதது ஏன்? நாங்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டோமே, பொன்முடி மேலே இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும், இல்லை பொன்முடி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம், ஒரு தடை போட்டு வச்சிருக்கோம், நீங்கள் ஏன் பதவி பிரமாணம் எடுக்கணும்ல, அதுதான் அரசியலமைப்பு சட்டம், நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சந்திரசூட் கோவப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என நீங்கள் கூற முடியும்? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, அதுக்கு பிறகு நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்னு சந்திரசூட் கேட்டிருக்காரு. அது எப்படி முடியும்? முதல்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு, கோர்ட்டோட ஆர்டர், அது உச்சநீதிமன்ற கோர்ட்டோட ஆர்டர், அதை நீங்கள் ஏப்பா செஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க? அது சந்திரசூட்டே கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதை சாதாரணமாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இந்திய வரலாறுலேயே ஒரு கவர்னரை பார்த்து இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எச்சரிக்கை கொடுத்ததே இல்லை. இது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தனைக்குழிவு தான். ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட கவர்னர், அவரை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்குது, இதை வந்து நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மீறி இருக்கிறீங்க, முடியாது என்று சொல்லுவது அவரது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சந்திரசூட் சொல்கிறாரு. பதவி பிரமாணத்தை செஞ்சு வைங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு வைக்க முடியாதுன்னு கவர்னர் சொல்கிறார் இல்லையா, அதுவும் வேலையே கிடையாது, நீ செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறாரு. நீ முதல்ல யார் முடியாதுன்னு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. நேரடியாகவே அவர் கேட்குறாரு, முதல்ல நீ யார்? கோர்ட் நான் உத்தரவு கொடுத்துட்டேன், அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுது, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய வேலை தான் நீ எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. இது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் ரவிக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரியுமா தெரியாதாங்கிறார். அதாவது ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழக்கு வருது, அதுக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க, அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டு வேற ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அதாவது திரு பொன்முடி அவர்களை வந்து குற்றவாளி, தண்டனை, நீங்கள் வந்து 3 வருஷம் ஜெயிலில் இருக்குன்னு சொல்லுது. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போகும்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, இதை செய்யுங்க, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதை கவர்னர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார். கேட்டால் நான் அப்படிலாம் செய்ய முடியாது, நான் எதுக்கு போய் பொன்முடிக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், நான் செய்ய மாட்டேன், நீதிபதிகள் என்ன கண்ணை மூடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கண்டதையும் பேசுகிறாரு. இதை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதி பயங்கர கடுப்பாயிட்டார்.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வழக்கில் இதான் நடந்துச்சு. ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறித்து அவருடைய எம்பிக்கு கொடுக்கப்பட்ட இல்லம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் காலி பண்ண சொல்லி பயங்கர ரகலையெல்லாம் அந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ராகுல் காந்தி மேலெல்லாம் ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய எம்பி பதவி திருப்பி அவர் பெற்றுட்டார். இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக பொன்முடி அவர்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய சட்டத்துறைக்கு என்ன மதிப்பு? ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரு? மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்னர் ஆனீங்களா? கிடையாது. இல்லை உங்களுடைய ப்ரொமோஷன், அதாவது இது ஒரு விதமான போஸ்டிங் மாதிரி, நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி வந்தீங்களா? கிடையாது. நீங்கள் பிஜேபியோட க்ளோஸு, உங்களை தூக்கி கவர்னராக போட்டிருக்காங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு. ஆனால் ஜட்ஜ் அப்படி கிடையாது. அவர் படிச்சுட்டு ஜட்ஜு போஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்திருக்காரு. கீழமை நீதிமன்றத்தில் வேலை பார்த்து அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு ஹெட்டாக வந்து, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, பார் கவுன்சிலுக்கு வந்து, அப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வர்றாரு. இதுதான் அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுது. அப்போ நார்மலாக ஒரு கவர்னரை விட சட்டப்பூர்வமாகவே ஒரு ஜட்ஜுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது, மதிப்பும் இருக்குது. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் கொடுத்துருக்கு. சாதாரணமாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் நீங்கள். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுக்கு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அதான் உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது. அப்போ ஒரு மக்கள் பிரதிநிதி மேலே கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி வைக்க வேண்டியதான் ஒரு கவர்னரோட வேலை. முதல்ல நீங்கள் யார்? முதல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா உங்களை? இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்குது, ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, ஒரு கேபினெட் இருக்குது, அங்கே தீர்மானங்கள் போடப்படுது. அந்த தீர்மானங்கள் கையெழுத்தாகிறது தான் கவர்னர்கிட்ட வருது. கவர்னர் அதை கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. இதையும் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? 10 மசோதா 20 மசோதா தொடர்ச்சியாக கேபினெட் அப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுலையுமே கையெழுத்து போடாமல் உட்காந்துருக்காரு. ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னு கேட்குறாரு உச்சநீதிமன்ற நீதிபதி. ஏற்கனவே இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த கவர்னரை வச்சு செஞ்சாங்க. ஏதாவது ஒரு புது சட்டம் கொண்டு வரனா அந்த சட்டத்தில் ஒரு கையெழுத்து போட மாட்டார். ரம்மியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது, கேபினெட் அப்ரூவல் பண்ணுது. ரம்மி விளையாண்டு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்து போடலை. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வர்றதை கையெழுத்து போடுறதே கிடையாது. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாவிலும் இப்படி தான். பிஜேபியால் நியமிக்கப்பட்ட கவர்னர் கண்ணாபிரான செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. வெஸ்ட் பெங்கால் போனால் அங்கேயும் அப்படி தான் இருக்குது, ஜார்க்கண்ட் போனால் அங்கேயும் அப்படி தான் இருக்குது. கவர்னர்கள் அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டு பாஜக கட்சிக்காக உள்ளூர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய கட்சியை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்கு, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கவர்னர் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு மொத்தமாக இறங்கி அடிச்சிருக்காரு சந்திரசூட். இதுக்கு மேலெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் உட்காந்துக்கிட்டு பாஜக ஆளாத கவர்மெண்ட்டை கண்ணாபின்னு டீல் பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்ல தான் பார்த்தீங்கன்னா சந்திரசூட் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர் கேட்டதுலையும் நியாயமாக தானே கேட்குறாரு. சட்டம் தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்குறாரு. சட்டம் ஒரு விஷயத்த சொல்லுது, அதை நீ செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன், அப்போ உனக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? அதான இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ நாம் சாதாரண ஒரு குடிமக்கள், நாம் சட்டத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் கூட நம்மளை ஃபைன் போடுறாங்க. இவர் ஒரு கவர்னர், அரசியலமைப்பு சட்டம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கெத்தாக சுற்றிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க யார்? உச்சநீதிமன்றம். இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இவ்வளவு தூரம் காட்டமாக நடந்ததுக்கு பிறகும் கவர்னர் இனிமேலாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடப்பாரா நடக்க மாட்டாரா? அப்படி அவர் நடக்கலை அப்படின்னா கோர்ட்டு எதிர்காலத்தில் அவர் என்ன பண்ண போகுது? இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி.